ஓம் சாந்தி. 18/1/2024 காலை முரளி. பாப்தாதா, மதுபன். பிதாஸ்ரீ பிரம்மா பாபா அவர்களின் புண்ணிய நினைவு நாளன்று படிப்பதற்கான பாப்தாதாவின் இனிமையான மகா வாக்கியங்கள். இனிமையான குழந்தைகளே, தந்தையின் உள்ளத்தில் குழந்தைகளை சதா சுகமாக ஆக்க வேண்டும் என்ற ஃபர்ஸ்ட் கிளாஸான ஆசை இருக்கிறது. என்னுடைய குழந்தைகள் தகுதியானவர்களாகி சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக வேண்டும் என்பதை தான் தந்தை விரும்புகிறார். ஓம் சாந்தி. இப்போது பகவான் நேரில் அமர்ந்து ஞான பாடல் பாடுகிறார் அல்லது ஞான நடனம் ஆட வைக்கிறார் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். இந்த ஞான நடனத்தினால் நீங்கள் தேவதைகள் போல் சதா சுகமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொதுவாக ஸ்தூலத்தில் கூட டான்ஸ் ஆடுறாங்கனால ஃப்ரெஷ்னஸ் வந்துடும், மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதுபோல் இந்த ஞான நடனத்தின் மூலமாக நீங்கள் தேவதைகள் போல சுகமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்றார். பகவானை தான் எல்லையற்ற தந்தை அல்லது உலகத்தை படைப்பவர் என்று சொல்லப்படுகிறது. தந்தை நமக்காக சொர்க்கத்தின் பரிசை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை ஆத்மா புரிந்திருக்கிறது. அவர்தான் படைப்பவர். சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றுவதற்கு ராஜயோகம் கற்பிக்கிறார். எனவே தந்தையையும் உலக ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். தந்தை எல்லையற்ற எஜமானன். எனவே அவசியம் எல்லையற்ற மிக பெரிய உலகத்தை தான் படைப்பார். குழந்தைகளாகிய உங்களுக்காக முழு உலகமும் வீடாக இருக்கிறது, அதாவது நடிப்பதற்கான இடமாக இருக்கிறது. எனவே எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற உலகத்தை அல்லது வீட்டை படைக்கிறார். அதுதான் சொர்க்கம். ஆக அப்படிப்பட்ட தந்தைக்கு குழந்தைகள் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். உலகத்தை படைக்கும் தந்தை நேரடியாக கூறுகிறார், நான் உங்களை உலகத்தின் எஜமானர்களாக மாற்ற வந்திருக்கிறேன். எனவே உங்களுடைய சுபாவம் மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனதாக இருக்க வேண்டும். உங்களுடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால், இவர் தேவதை போல் இருக்கிறார் என்று அனைவரும் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இருக்க வேண்டும். தேவதைகள் பிரசித்தமானவர்கள். இவருடைய சுபாவம் முற்றிலும் தேவதை போல் இருக்கிறது. முற்றிலும் இனிமையாக சாந்த சுபாவம் உடையவராக இருக்கிறார் என்று சொல்வார்கள். அதாவது பாரதத்தில் தேவதைகள் பிரசித்தமானவர்கள். அப்போ இங்கே யாராவது மனிதர்களுக்குள்ள நல்ல சுபாவம் இருந்தது அப்படின்னா, சாந்தமாக இருப்பாங்க, இனிமையாக இருப்பாங்க அப்படின்னா என்ன சொல்வாங்க? தெய்வம் போல, தேவதை போல எவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க, எவ்வளோ இனிமையாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு தேவதைகள் ஃபேமஸாக இருக்காங்க. அதுபோல் அனைவரும் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம மாறணும் அப்படின்றார். அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து தந்தையும் மகிழ்ச்சி அடைவார். தந்தை சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாற்ற வந்திருக்கிறார் என்றால் குழந்தைகள் எவ்வளவு உதவியாளராக வேண்டும். தானாகவே சேவையில் ஈடுபட வேண்டும். களைப்பாக இருக்கிறது, நேரம் இல்லை என்றெல்லாம் இருக்கக்கூடாது. உரிய நேரத்தில் செய்யும் வேலைகளில்தான் நன்மை இருக்கிறது. அதாவது எப்போ சேவை இருக்கோ அப்போதானே செய்யணும். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, தேவையான நேரத்தில் யார் உதவி செய்வாங்களோ அவங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் பாபா இப்போதான் சேவை செய்யணும், சேவை செய்வதற்கான நேரம் இதுதான், ஆகல இந்த நேரத்தில் டயர்டாக இருக்குது, டைம் இல்லை, பிஸியாக இருக்கிற அப்படிலாம் சொல்லக்கூடாது. காலத்தால் செய்த உதவி அப்படின்னு தானே பாடப்பட்டிருக்கு. ஆகையால் நல்லா சேவை செய்யுங்க அப்படின்றார். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா யக்ய சேவைக்கான பரிசு சிவபாபா தருகிறார்.
தந்தை குழந்தைகளின் தெய்வீக நடத்தையை பார்க்கிறார் என்றால் அர்ப்பணமாகி விடுகிறார். அதாவது குழந்தைகளுக்குள்ள நல்ல நடத்தை இருந்தது, பண்புகள் இருந்தது, அல்லது தெய்வீக குணங்கள் இருந்ததுன்னா, பகவானாகிய நானே உங்களுக்கு அர்ப்பணம் ஆயிடுறேன் அப்படின்றார். பாவம் பக்தர்கள் எவ்வளோ சாதனை செய்கிறாங்க, என்னென்னவோ படைக்கிறாங்க, பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறாங்க. ஆனால் பாபா எனக்கு அதெல்லாம் வேணாம், உங்கள் நடத்தை நல்லா இருந்ததுன்னா, குணங்கள் நல்லா இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அர்ப்பணம் ஆயிடுறேன், நான் திருப்தி அடைவேன், என்னை நீங்கள் ப்ளீஸ் பண்ணலாம் அப்படின்றார். திருப்தி அடைய வைக்கிறது தானே பக்தர்கள் எல்லாமே செய்கிறாங்க. அப்போ பகவானை எப்படி திருப்திப்படுத்துறது? தெய்வீக குணங்களை கடைப்பிடிப்பதின் மூலமாக நம்ம பகவானையும் திருப்திப்படுத்திடலாம். அப்படின்னா அவரும் நமக்கு அர்ப்பணம் ஆயிடுவார். இந்த படிப்பின் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு உயர்ந்த வருமானம் ஈட்டுகிறீர்கள். நீங்கள் பதமா பதம்பதி, அதாவது பல கோடி மடங்கு செல்வந்தர்கள் ஆகிறீர்கள். பாபா உங்களை எவ்வளவு பெரிய செல்வந்தர் ஆக்குகிறார். பாபா உங்களுக்கு அளவற்ற பொக்கிஷங்களை எப்படி எடை போட்டு தருகிறார் என்றால் அது 21 பிறவிகளுக்கு கூடவே இருக்கும். அங்கு துக்கம் என்ற பெயரே இருக்காது. அகால மரணம் ஒருபோதும் நிகழாது. மரணத்தை கண்டு ஒருபோதும் பயப்பட மாட்டீர்கள். இங்கே எவ்வளவு பயப்படுகிறார்கள், அழுகிறார்கள். இப்போது உங்களுக்கு நாம் இந்த பழைய தேகத்தை விட்டு சென்றால் புதிய உலகத்தில் இளவரசர் ஆகுவோம் என்ற குஷி இருக்கிறது. நீங்கள் இந்த பழைய உலகத்தில் இருந்து பற்றுதலை விலக்கிக் கொண்டே செல்லுங்கள். இந்த தேகத்தையும் மறந்து கொண்டே செல்லுங்கள். ஆத்மாக்களாகிய நாம் இண்டிபெண்டன்ட், அதாவது எதை சார்ந்து இருக்கக்கூடாது, நிராதாரமாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும். ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. உயிருடன் இருந்தாலும் இறந்த நிலையில் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருந்து இறந்து விட்டீர்கள். நீங்கள் இறந்தால் உங்களுக்காக உலகம் இறந்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. தேக உணர்வை விட்டுக்கொண்டே செல்லுங்கள். ஏகாந்தமாக தனிமையில் அமர்ந்து, பாபா நான் உங்கள் மடியில் இதோ வந்துவிட்டேன் என்று பயிற்சி செய்யுங்கள். ஒருவருடைய நினைவிலேயே இந்த சரீரத்தை விட வேண்டும். இதற்கு தான் ஏகாந்தம் என்று சொல்லப்படுகிறது. இனிமையான குழந்தைகளே, இப்படிப்பட்ட உயர்ந்த கல்வியை கற்பிப்பவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த உயிருள்ள பெட்டிக்குள் உயிருள்ள வைரம் அமர்ந்திருக்கிறார். அவர்தான் சச்சித் ஆனந்த ஸ்வரூபமானவர். உண்மையான தந்தை உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான ஸ்ரீமத் கொடுக்கிறார். தந்தையினுடையவர்கள் ஆகியிருக்கிறீர்கள். எனவே ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். சும்மா இருக்க வேண்டும் மற்றும் படிக்க வேண்டும். ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். அடிக்கடி இந்த பேட்ஜை பார்த்து கொண்டே இருந்தால் தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நினைவினால் முழு உலகத்திற்கும் அமைதி தானம் செய்பவர் ஆவீர்கள். ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய பிரஜையையும் உருவாக்க வேண்டும், வாரிசையும் உருவாக்க வேண்டும். முரளியை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. தந்தை மிக அன்பாக புரிய வைக்கிறார். இனிமையான குழந்தைகளே, தன் மீது இரக்கம் காட்டுங்கள், தவறேதும் செய்யாதீர்கள். யார் நறுமணம் வீசும் மலர்களோ அவர்கள் கவர்ந்திழுப்பார்கள். அதாவது யார் எப்படிப்பட்டவர்களோ அப்படியே மற்றவர்களை சர்ச்லைட் பெற கவர்ந்திழுப்பார்கள். மனமுள்ள குணமுள்ள குழந்தைகளை பார்க்கும் போது மகிழ்ச்சியில் கண்கள் ஈரமாகிறது. அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் தந்தை சர்ச்லைட் தருகிறார்.
அதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தது, சரீரத்துக்கு வியாதி வந்திருக்கு, இல்ல வேற ஏதோ ப்ராப்ளம் அப்படின்லாம் கஷ்டம் இருந்ததுன்னா, பிரம்மா பாபா நைட் 1 மணி, 1:30 மணிக்கெல்லாம் போய் அவங்களுக்கு சகாஷ் குடுப்பாரா, சர்ச் லைட் குடுப்பாரா. யாருக்காவது ஏதாவது பழைய சம்ஸ்காரத்தினுடைய வீக்னஸ் இருந்தது அப்படின்னா, அதை ஓவர் கம் பண்ண முடியல பாபா அப்படின்னு கம்ப்ளைண்ட் யார் பண்றாங்களோ, அவங்களுக்கு பாபா போய் சர்ச் லைட் குடுப்பாரா. தாதிமார்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ பாபா சர்ச் லைட் குடுத்த உடனே, அவங்க அவங்களுடைய இந்த வீக்னஸை ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. அல்லது ரொம்ப வலி இருக்கும், நோயினால துடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படியே அமைதியாயிடுவாங்களாம். அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த தூக்கத்திலே அந்த வலி இருக்கும் இல்லையா? திடீரென்னு பார்த்தா அந்த வலி அப்படியே குறையிற மாதிரி இருக்குமாம். இப்படியெல்லாம் வந்து நெறைய பேர் அனுபவம் செய்திருக்காங்க. அதனால நல்ல குணமுள்ள, மனமுள்ள குழந்தைகள் அப்படின்னா, பாபாவே அவருக்கு சர்ச் லைட் குடுப்பேன் அப்படின்றார். மற்றபடி நீங்கள் இந்த பழைய உலகத்தில் எந்த ஆசையும் வைக்காதீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். இப்போது நாம் சுகதாமம் செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு உயர்ந்த ஆசை இருக்க வேண்டும். எங்கும் நின்றுவிடக் கூடாது, எதையும் பார்க்கக்கூடாது, முன்னேறிக் கொண்டே செல்ல வேண்டும். ஒரே பக்கம் பார்த்து கொண்டிருங்கள். அப்போது ஆடாத, அசையாத நிலையான நிலை அடைந்து விடுவீர்கள். இப்போது இந்த உலகம் அழியதான் போகிறது. இதனுடைய நிலை மிகவும் சீரியஸாக இருக்கிறது. அதாவது உலகத்தினுடைய நிலைமை கவலைக்கரமாக இருக்கிறது அப்படின்றார். இச்சமயம் அனைவரையும் விட அதிகமான கோபம் இயற்கைக்கு வருகிறது. எனவே அனைத்தையும் அழித்து விடுகிறது. இயற்கை இப்போது தன்னுடைய கோபத்தை வேகமாக காட்டும் என்பது உங்களுக்கு தெரியும். முழு உலகத்தையும் மூழ்கடித்துவிடும். பூகம்பத்தில் வீடுகள் அனைத்தும் விழுந்துவிடும். அநேக விதங்களில் மரணம் நிகழும். நாடகத்தில் இப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இது நாடகத்தினுடைய திட்டம். அந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஸ்தாபனையும் நாடகத்தின் திட்டம் அப்படின்னா, விநாசமும் நாடகத்தினுடைய திட்டம் இல்லையா? ஆகையால ஒரு பக்கம் ஸ்தாபனை ஆயிட்டிருக்கு, இன்னொரு பக்கம் விநாசத்துக்கு வேண்டிய திட்டங்களும் நடக்கும். இதில் யாருடைய தோஷமும் இல்லை. விநாசம் நடந்தே தீரும். எனவே நீங்கள் இதிலிருந்து துக்கத்தை நீக்கி விடுங்கள். நீங்கள் உங்களுடைய அனைத்தையும் காப்பீடு செய்திருக்கிறீர்கள். எனவே எந்தவிதமான கவலையும் இல்லை. உங்களுடையது அனைத்தும் பயனுள்ளதாகிக் கொண்டே இருக்கிறது. இப்போது நீங்கள், ஆஹா சத்குரு ஆஹா, எனக்கு இப்படிப்பட்ட வழி சொல்கிறீர்கள். ஆஹா அதிர்ஷ்டமே ஆஹா, ஆஹா டிராமா ஆஹா என்று சொல்கிறீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் இருந்து, நன்றி பாபா, நீங்கள் எங்களிடமிருந்து 2 கைப்பிடி அரிசி பெற்றுக்கொண்டு பாதுகாப்பாக எதிர்காலத்தில் 100 மடங்கு ரிட்டர்ன் கொடுக்கிறீர்கள் என்று வருகிறது. ஆனால் குழந்தைகளுக்கு பெரிய விஷால புத்தி இருக்க வேண்டும். அதாவது ரொம்ப விஷால புத்தியோடு இன்ஷூர் பண்ணணும். பாபாவுடைய சேவையில ஈடுபடுத்தணும். பிரீமியம் கட்டினா தானே நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். அதுபோல் இங்கே நம்ம வந்து என்ன செய்கிறோமோ அதுதான் பல மடங்கு அதிகமாய் பாதுகாப்பாக கிடைக்குது. 100 மடங்கு அதிகமாய் கிடைக்குதுன்னா, இங்கே நம்ம எவ்வளோ செய்யணுன்ற விஷால புத்தி இருக்கணும் அப்படின்றார். குழந்தைகளுக்கு அளவில்லா ஞான செல்வம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. எனவே அளவில்லா மகிழ்ச்சி இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு உங்களுடைய இதயம் சுத்தமாக இருக்குமோ, அந்த அளவிற்கு மற்றவர்களையும் சுத்தமாக மாற்றுவீர்கள். யோகத்தின் நிலையில்தான் இதயம் சுத்தமாகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு யோகி ஆகுவதிலும் ஆக்குவதிலும் ஆர்வம் இருக்க வேண்டும். ஒருவேளை தேகத்தின் மீது மோகம் இருக்கிறது, தேக அபிமானம் இருக்கிறது என்றால், என்னுடைய மனநிலை மிகவும் பக்குவமற்றதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆத்ம அபிமானி குழந்தைகள்தான் உண்மையான வைரம் ஆகிறார்கள்.
எனவே முடிந்த அளவிற்கு ஆத்ம அபிமானி ஆகுவதற்கு பயிற்சி செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா என்ற சொல் அனைத்தையும் விட மிக இனிமையானது. பாபா மிகவும் அன்பாக குழந்தைகளை தன்னுடைய கண் இமைகளுக்குள் அமர்த்தி கூடவே அழைத்து செல்வார். அப்படிப்பட்ட தந்தையின் நினைவின் போதையில் கரைந்துவிட வேண்டும். அதாவது நம்மள பாபா எப்படி கூட்டிட்டு போறார், கண் இமைக்குள்ள வச்சு கூட்டிட்டு போறார் அப்படின்னா எவ்வளோ பாதுகாப்பாக அழைச்சிட்டு போறார். அப்போ பாபாவுக்கு நம்ம மீது இவ்ளோ அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு நினைச்சு அப்படியே தன்னையே மறந்துடணும். தன்னுடைய ஐடென்டிட்டியே போயிடணும். அந்த அளவுக்கு மூழ்கிடணும். பாபாவை நினைத்து நினைத்து குஷியில் குளிர்ந்து விட வேண்டும். தந்தை எப்படி அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்கிறாரோ அதேபோல் நீங்களும் தந்தையை பின்பற்றுங்கள். சுகம் கொடுப்பவராக ஆகுங்கள். தந்தையின் உள்ளத்தில் குழந்தைகள் அனைவரும் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகுவதற்கான தகுதி அடைந்து சதா சுகமாக இருக்க வேண்டும் என்ற ஃபர்ஸ்ட் கிளாஸான ஆசை இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் நாடகத்தின் ரகசியத்தையும் புரிந்திருக்கிறீர்கள். தந்தை உங்களுக்கு நிராகார, ஆகார மற்றும் சாகார உலகங்களின் அனைத்து செய்திகளையும் சொல்கிறார். இப்போது நான் புதிய உலகத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஆத்மா சொல்கிறது. நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அவசியம் தகுதி அடைவோம். தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்வோம் என்று குழந்தைகள் சொல்கிறீர்கள். நல்லது. பாபா இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எப்படி தந்தை துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவராக இருக்கிறாரோ அதேபோல் குழந்தைகளும் அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். தந்தைக்கு வலது கரம் ஆகுங்கள். அப்படிப்பட்ட குழந்தைகள்தான் தந்தைக்கு பிரியமானவர்கள். சுப காரியத்தில் வலது கரத்தை தான் பயன்படுத்துவார்கள். எனவே பாபா கூறுகிறார், ஒவ்வொரு விஷயத்திலும் ரைட்டாக இருங்கள். அதாவது ரைட்டான காரியங்கள் செய்பவர்களாக ஆகுங்கள். ஒரு தந்தையை நினைவு செய்தால் கடைசி நினைவிற்கேற்ப நல்ல நிலை ஏற்பட்டுவிடும். இந்த பழைய உலகத்தின் மீது இருக்கும் பற்றை நீக்கிவிடுங்கள். இது சுடுகாடு. தொழிலின் குழந்தைகளின் நினைவில் இருந்தால் வீணாக தன்னுடையது அனைத்தையும் இழந்து விடுவீர்கள். அதாவது இவ்வளோ ஞான யோகத்துல இருந்து முயற்சி செய்து எல்லாம் செய்துட்டு கடைசியில சரீரத்தை விடும் போது உங்களுடைய தொழில் ஞாபகம் வந்தது, இல்லை குழந்தைகளின் ஞாபகம் வந்ததுன்னா இவ்வளோ நாள் செய்த அத்தனை விஷயமும் வேஸ்டாக போயிடும். ஆகல இவ்வளோ நாள் செய்த முயற்சி வீணாக போகக்கூடாது. அதனால் வேஸ்ட்டாக இழந்துடாதீங்க அப்படின்றார். சிவபாபாவை நினைவு செய்வதினால் அனைத்தையும் அடைவீர்கள். தேக அபிமானத்தினால் நஷ்டம் ஏற்படுகிறது. ஆத்ம அபிமானி ஆகுவதினால் லாபம் ஏற்படுகிறது. பணத்தின் மீதும் மிகுந்த பேராசை இருக்கக்கூடாது. அதாவது சம்பாதிக்கணும். இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னா பணம் தேவை. ஆனால் அதுக்கு பின்னாடியே இந்த ஆன்மீக முயற்சியை விட்டுடக்கூடாது. கிளாஸுக்கு வர்றதுக்கும் நேரம் இல்லை, யோகா பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, முயற்சி செய்கிறதுக்கும் நேரம் இல்லைன்னு இருக்கக்கூடாது. பணம் சம்பாதிங்க. ஆனால் சரீர நிர்வாகத்திற்கு எப்படி நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே போல் ஆத்ம நிர்வாகத்திற்கு கூட முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஏன்னா சில நேரங்களில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த கவலையிலேயே சிவபாபாவையும் மறந்து விடுகிறீர்கள். அனைத்தையும் தந்தையிடம் அர்ப்பணம் செய்த பிறகு எந்த அளவிற்கு என்னுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறார்கள் என்று பாபா பார்க்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் பிரம்மா பாபாவும் ட்ரஸ்டியாக இருந்து காட்டினார் அல்லவா? அனைத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் செய்துவிட்டு ட்ரஸ்டி ஆகிவிட்டார். அவ்வளவுதான். தடைகளை கண்டு ஒருபோதும் பயப்படக்கூடாது.
தன்னால் முடிந்தவரை தன்னுடையது அனைத்தையும் சேவையில் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். ஈஸ்வரார்ப்பணம் செய்துவிட்டு ட்ரஸ்டியாகி இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம். அவ்யக்த மகா வாக்கியங்கள். ரிவைஸ் டேட் 15/4/74. இந்த முரளிலே பாப்தாதா அனைவரும் முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்களா? சதா ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கீங்களா? விக்ன விநாசகர்களாக ஆகி இருக்கீங்களா? அதாவது தடைகளை அழிக்கக்கூடியவர்களாக ஆகி இருக்கீங்களா? ஈடுபாட்டில் மூழ்கி இருப்பது, தடைகளை அழிப்பது, இந்த 2 அடையாளங்களில் நீங்கள் என்ன அனுபவம் செய்துட்ருக்கீங்க? தடைகளை அழிக்கக்கூடியவர்களாக ஆகுவதற்கு பதிலாக தடைகளை பார்த்து தன்னுடைய உயர்ந்த நிலையிலிருந்து கீழே வந்துடலையா? அநேக விதமான புயல்கள் என்ன வருகிறதோ அது உங்களுடைய புத்தியில் புயலை உருவாக்கலையா? இப்போ யார் மூலமாவது உங்களுக்கு பரிசு கிடைக்குது அப்படின்னா புத்தியில் அலைச்சல் ஏற்படுமா? இல்லை இல்லையா? இன்னும் உங்களுக்கு உற்சாகம் ஏற்படும். அதுபோல உங்களுக்கு வருகின்ற புயல்கள் உற்சாகத்தை அதிகப்படுத்துறதா அல்லது அலைச்சலை அதிகப்படுத்துறதா? ஒருவேளை புயலை புயல் என்று புரிந்து கொண்டால் கண்டிப்பாக அலைச்சல் ஏற்படும். அதுவே பரிசு என்று புரிந்து கொண்டால் அல்லது அனுபவம் செய்தால் அதன் மூலம் உற்சாகம் அதிகமாகும் அல்லது தைரியம் அதிகரிக்கும். இதுதான் ஏறும் கலைக்கான அடையாளம். பயப்படுவதற்கு பதிலாக அந்த பரீட்சை என்ற கடலில் ஆழத்திற்கு சென்றால் அனுபவம் என்ற புது புது ரத்தினங்கள் கிடைக்கும். ஏனென்றால் அலைச்சலுக்குள்ள ரத்தினங்கள் அடங்கி இருக்கிறது. எப்படி கடல்ல கூட மேலே பார்த்தீங்கன்னா அலைகள் இருக்கும். ஆழத்தில் போகும்போது தான் எந்த அலைச்சலும் இருக்காது, சாந்தமாக இருக்கும், வேல்யூபிள் ரத்தினங்கள் கிடைக்கும். அதே போல் பரீட்சையை பரீட்சையாக பார்க்காதீங்க, அது பரீட்சை கடல் அப்படின்றார் பாபா. நிறைய பரீட்சைகள் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் நீங்கள் ஆழத்தில் போங்க, பயப்படாதீங்க. அப்போதான் புது புது அனுபவங்கள் என்ற ரத்தினங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அலைச்சல் தான், ஆனால் அந்த அலைச்சலுக்குள்ள ரத்தினங்கள் அடங்கியிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றார். மேலோட்டமாக, அதாவது வெளிநோக்கு பார்வையில் அல்லது புத்தியின் மூலமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அலைச்சல் தான் தெரியும் அல்லது அனுபவமாகும். ஆனால் வந்திருக்கின்ற அதே விஷயங்களை உள்நோக்கு பார்வையில் அல்லது புத்தியின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அநேக விதமான ஞான ரத்தினங்கள் அல்லது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும் போது அல்லது கேட்கும் போது ஆச்சரியம் அனுபவம் ஆகுது அப்படின்னா இது கூட ஃபைனல் ஸ்டேஜ் இல்லை. இப்படி நடக்கக்கூடாது என்ற எண்ணம் வந்தாலோ அதற்கும் பாப்தாதா என்ன புரிய வச்சிட்ருக்கிறார் அப்படின்னா, ட்ராமாவில் அப்படி இருந்தது, நடந்துடுத்து, அதை பற்றி உங்களுக்கு எண்ணம் உற்பத்தி ஆகுது அப்படின்னா, அம்ச அளவிற்கு கூட உற்பத்தி ஆகுது அப்படின்னா அதற்கும் அலைச்சலின் ரூபம் அப்படின்னே சொல்ல முடியும் அப்படின்றார். இதுவரையிலும் ஏன் என்ன என்ற கேள்விகள் எழுகிறது என்றால் இதற்கு அலைச்சல் என்று அர்த்தம். தடைகள் வருவது எவ்வளோ அவசியமோ அவ்வளவே தடைகளை அளிக்கக்கூடிய நிலையில் இருப்பது மிகவும் அவசியம். அப்படின்னா தடைகள் வராமல் இருக்காது, தடைகள் வரதா செய்யும், வந்தே ஆகணும். அப்போ தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதனால் தடைகள் வரும், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக விக்ன விநாசக நிலையில் இருக்கணும், அதுவும் மிக அவசியம்தான். இதுதான் முகமலர்ச்சியில் இருப்பதற்கான சாதனம். அப்படின்னா தடைகளை பார்த்து பயப்பட மாட்டீங்க, நீங்கள் தடைகளை அழிக்கக்கூடிய நிலையிலிருந்து தடைகளை முடிப்பீங்க. தடைகள் வந்தால் தானே தடைகளை அழிக்க முடியும், விக்னங்கள் வந்தால் விக்ன விநாசகராக ஆக முடியும்.
அப்பதான் நீங்க மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். நத்திங் நியூ, எதுவுமே புதிதல்ல. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். டிராமாவுல அவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். எது வந்தாலும் நத்திங் நியூ. அப்ப எந்த அலைச்சலும் இருக்காது. இது ஃபைனல் ஸ்டேஜ். கொஞ்சம் அலைச்சல் இருந்ததுன்னா, அது ஃபைனல் ஸ்டேஜ் இல்ல அப்படின்றார். சில நேரங்கள்ல ஏதாவது நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்தது அப்படின்னா, அப்போ செய்ய வேண்டிய கடமைய நம்ம செய்து தான் ஆகணும். யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்லணும். எங்க போணுமோ அங்க போகணும். எத செய்யணுமோ அத செய்யணும். இது அலைச்சல் கிடையாது. இது உங்களுடைய பார்ட் நீங்க ப்ளே பண்ணிட்டுருக்கீங்க. ஆனா உங்க மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த அலைச்சலும் இல்லாம, எப்படி கடல்ல மேல மட்டும் அலைகள் இருக்கும். ஆனா கடலுடைய ஆழத்துக்கு போகும்போது, அங்க எந்த அலைகளையும் பார்க்க முடியாது. அதுபோல மேலாப்புல உங்களுக்கு பிரச்சனைகள் போல இருக்கலாம், அலைச்சல் போல இருக்கலாம். உங்களுடைய கர்மேந்திரியங்கள் அலைச்சல்ல இருக்கலாம். ஆனா மனநிலை நத்திங் நியூ. எதுவுமே புதிதில்ல. அந்த நிலையில இருக்கணும். ஒரு பிரச்சனை அப்படின்னா பேசி தான் ஆகணும். அனலைஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன செய்யணுமோ அத செய்யணும். அதுக்கு நம்ம கர்மேந்திரியங்கள் மூலமா காரியங்கள் செய்யணும். கேட்கணும், பேசணும், பார்க்கணும் எல்லாம் செய்யணும். அதெல்லாம் செய்யுங்க. ஆனா மனநிலை நத்திங் நியூனுடைய ஸ்டேஜ்ல இருக்கணும். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா, ஏகாகிரமாக இருக்கணும். ஒரே சீரானதாக இருக்கணும். ஏகாந்த நிலையில இருக்கணும். அதாவது படைப்பவர் மற்றும் படைப்பின் அந்தியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆகையால திரிகாலதர்ஷி என்கிற ஸ்டேஜ்ல ஓய்வாக, அமைதியாக இருந்து கர்மேந்திரியங்கள் மூலமாக அந்த வந்திருக்கின்ற பிரச்சனைகளையோ, அலைச்சல்களையோ முடிக்கணும். அந்த அலைச்சல்கள், பிரச்சனைகள் உங்களுடைய மனநிலையை அசைக்கக் கூடாது. ஆகையால பாபா கேள்வி கேட்கிறார். உங்க மனநிலையை அசைக்கிறதா? எப்படி அந்த கடல் இந்த 2 ரூபங்களையும் காட்டுதோ, அதுபோல நீங்க மாஸ்டர் ஞானக்கடல். இந்த மாதிரியான ரூபத்தை காட்ட முடியாதா? இந்த இயற்கை கூட உங்கள பார்த்து தானே காப்பி அடிச்சிருக்கு. ஆத்மாவை பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்கு. ஏன்னா நீங்க யாரு? புருஷோத்தமர்கள். அது இயற்கைன்னா நீங்க புருஷ், நீங்க ஆத்மா. இயற்கை அதனுடைய குவாலிஃபிகேஷன் காட்டுது அப்படின்னா, புருஷோத்தமர்களாகிய நீங்க காட்ட முடியாதா? இப்போ நேரம் அத்தியில போயிட்டுருக்கு. அதாவது ஓவரா போயிட்டுருக்கு. ஒரு பக்கம்னு இல்ல, எல்லா பக்கமும் ஓவரா போயிட்டுருக்கு. இதுதான் அந்த கடைசி முடிவின் அடையாளம். எப்படி இயற்கை முடிவை நோக்கி மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறதோ, அதேபோல நிரம்பியவர்கள் ஆகக்கூடிய ஆத்மாக்களின் முன்பு பரீட்சைகள் அல்லது தடைகள் கூட அத்தியாக வரும். அப்படின்னா ஓவரா வரும். ஆகையால ஆச்சரியப்படாதீங்க. முந்தியெல்லாம் இப்படி இல்லை. இப்ப ஏன் இப்படி ஆகுது? இந்த மாதிரியான ஆச்சரியம் கூட வேண்டாம். ஃபைனல் பேப்பர்ல இப்படி ஆச்சரியப்படுற மாதிரியான விஷயங்கள் தான் கொஸ்டின்ஸ் ரூபத்துல வரும். அப்பதான் நீங்க பாஸ் இல்லைன்னா ஃபெயில் ஆக முடியும். எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வரும் அப்படின்னா, விரும்பாமலே கூட உங்க புத்தியில கேள்விகள் உற்பத்தி ஆகும். இதுதான் பேப்பர். இதுதான் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் அப்படின்றார். ஆச்சரியக்குறி வந்துடுத்துனாலே ஃபெயில் தான். மேலும் இது 1 செகண்டுக்கான பேப்பர். ஏன் என்ற எண்ணம் வந்துட்டாலே சூரிய வம்சத்தினுடைய கியூல உங்கள நிறுத்திடும். ஆகையால ஏக்கரச நிலை, அதாவது ஒரே சீரான நிலையில இருப்பதற்கான பயிற்சி நிரந்தரமாக நடந்து கொண்டே இருக்கணும். பிரச்சனைகள் என்ற சீட்டை நான் சமாளிக்கணும்னு சொல்லி அதுல நீங்க ஈடுபட்டுடாதீங்க. முதல்ல அந்த சீட்டின் மீது அமர்ந்து பிறகு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும். அதாவது பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனைய சமாளிக்கணும்னு அதுல போயிடாதீங்க. முதல்ல உங்களுடைய சீட்ல செட் ஆகுங்க. உங்க சீட்ல செட் ஆகி அதுக்கப்புறம் பிரச்சனைய ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்றார். சந்தோஷப்படுங்க. அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு உங்களுடைய சீட்டின் ஞாபகத்தை ஏற்படுத்துது.
இப்போ தடைகள் வருது அப்படின்னா என்ன செய்றீங்க? விசேஷமாக யோகா செய்வீங்க. பட்டி அரேஞ்ச் பண்றீங்க. இது எப்படி இருக்குன்னா, எதிரிகளே உங்களுக்கு உங்களுடைய ஆயுதங்கள வந்து ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ பிரச்சனைகள் வரும்போது விசேஷமாக யோகா பண்றீங்க, பட்டி பண்றீங்க. அப்படின்னா எதிரிகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. நான் வந்துட்டு இருக்கிறேன். ஆகையால நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க யோகா பண்ணுங்கன்னு சொல்லி. அப்படி இல்லாம தானாகவே சதா அந்த நினைவு உங்களுக்கு இருக்கணும். இயல்பாகவே விசேஷ யோகா இருக்கணும். ஆகையால நீங்க நிரந்தர யோகிகளா? அப்படின்னா சதா யோகத்துல இருக்கக்கூடியவர்களா? அல்லது விட்டு விட்டு யோகா செய்யக்கூடியவர்களா? அப்படின்னா அந்த யோகத்துல வித்தியாசம் ஏற்பட்டுடுதா? ஆனா உங்களுடைய டைட்டில் என்ன? நிரந்தர யோகி என்று தானே! ஆகையால எதிரிகளே வரக்கூடாது. நான் பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணவே கூடாது. கழுமரம் போன்ற பிரச்சனை ஒரு முள்ளாக மாறிடணும். இப்படிலாம் நினைச்சீங்கன்னா, இது ஃபைனல் ஸ்டேஜ் இல்ல. கழுமரம் முள்ளாகிறதுக்கு பதிலாக, அந்த முள்ளு தூரத்திலிருந்தே யோக அக்னியின் மூலமாக தூரத்திலிருந்தே பஸ்மம் ஆயிடணும். அது ஃபைனல் ஸ்டேஜ். முள்ளு குத்துறது, அதுக்கப்புறம் அந்த முள்ள நீக்கிறது, இது ஃபைனல் ஸ்டேஜ் இல்ல. ஆகையால பிரச்சனைகள் என்ற முட்களை உங்களுடைய முழுமையான மூலம் முடிச்சிடுங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இப்படிப்பட்ட ஒரு லட்சியம் வைத்து தன்னுடைய ஸ்டேஜை ஏறும் கலை நோக்கி கொண்டு செல்லுங்கள். பெரிய விஷயத்தை ஒரு சின்ன விஷயமாக அனுபவம் செய்வது இந்த ஸ்டேஜ் வரை வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்றாற்போல் சக்திக்கேற்றாற்போல் வந்து சேர்ந்திருக்கிறீங்க. இப்பொழுது எந்த ஸ்டேஜ் வரை சென்று சேர வேண்டும் என்றால் அங்கே அம்சமோ வம்சமோ முடிந்து போயிருக்கணும். நீங்கள் அனைவரும் தைரியம், உற்சாகம் மற்றும் அனைவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இந்த கலியுக உலகத்தை முடிப்பதற்கு அல்லது மாற்றுவதற்கு, மாயாவிற்கு விடை கொடுப்பதற்கு குழு ரூபத்தில் முற்றுகை இட்டிருக்கிறீர்கள் அல்லவா? சக்திசாலி முற்றுகை இட்டிருக்கிறீர்களா? அல்லது இடையிடையில கொஞ்சம் தளர்வாக இருக்கா? அல்லது களைத்து விடுகிறீர்களா? அல்லது போக போக நின்று விடுகிறீர்களா? சில குழந்தைகள் முன்னாடியும் போகறதில்ல, பின்னாடியும் போகறதில்ல. நின்ன இடத்திலேயே நின்னுட்டு இருப்பாங்க. அப்படின்னா எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருப்பாங்க. இந்த மாதிரி பாடமெல்லாம் உறுதியாக இல்லை தானே! இப்படி நீங்க முன்னேறாம நின்ன இடத்திலேயே நின்னிருந்தீங்க, எந்த மாற்றத்தையும் கொண்டு வராம அப்படியே நின்னிருந்தீங்க அப்படின்னா, நேரம் வந்து ஒரு தள்ளு தள்ளிடும். அதுக்கப்புறம் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடுவோம் அப்படின்னு நினைக்கல தானே! அதாவது அந்த நேரம் வரும்போது செய்திருவோம். நேரம் வரும்போது மாறிடுவோம். நேரம் வந்து நம்மள கொண்டு போய் சேர்த்துடும். அப்படிலாம் நினைச்சுட்டு நின்ன இடத்துலயே நின்னுட்டு இருக்கிறீங்களா? அப்படின்னு கேட்கிறார். யாரும் எந்த விதமான ஆதரவையும் எதிர்பார்க்காமல் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டு இல்லை தானே! வீட்ல இருக்கிற இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னா, நான் நல்லா முயற்சி செய்வேன். எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா, நான் முயற்சி செய்வேன். அல்லது இந்த இடம் இப்படி சேல் ஆகணும், அது சேல் ஆயிடுச்சுன்னா, நான் முயற்சி செய்வேன். அப்படின்னு ஏதாவது ஒரு ஆதரவு வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடியவர்கள என்னன்னு சொல்றது? அங்கதன் போல அப்படின்னு சொல்ல முடியுமா? இத போல நீங்க நின்னுட்டீங்கன்னா, பின்னாடி வரக்கூடியவங்க வேகமா போயிடுவாங்க. மலை பிரதேசங்கள்ல அந்த பனிமழை பொழியுது அப்படின்னா, அந்த பனிக்கட்டி எல்லாம் வந்து சேர்ந்துடுச்சுன்னா உறைஞ்சிடும் அப்படியே. அப்போ வந்து டிராஃபிக் எல்லாம் பிளாக் பண்ணுவாங்க. அந்த பக்கம் எந்த வண்டிகளையும் விடமாட்டாங்க. அந்த பனிக்கட்டி எல்லாம் நீக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுபோல நீங்களும் உங்களுடைய மனதிற்குள்ள இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இது சரி பண்ணணும், அது சரி பண்ணணும், அதுக்கப்புறமா நம்ம முன்னேறலாம், முயற்சி செய்யலாம் அப்படின்னு நினச்சுட்டே இருந்தீங்கன்னா, ஒண்ணொன்னா சேர்ந்து, சேர்ந்து, சேர்ந்து அத பனிக்கட்டி போல உறைஞ்சிடுறது. அப்புறம் அத நீக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கும். இதனால என்ன நிரூபணம் ஆகுது? உங்களுக்கு யோக அக்னி குறைவாக இருக்கு என்று நிரூபணமாகுது. ஆகையால யோக அக்னிய அதிகரிங்க. அப்போ உங்களுக்கு வழி கிளியர் ஆயிடும்.
தைரியமாக இருப்பதற்காக, உற்சாகமாக இருப்பதற்காக பாபா என்னென்ன பாயிண்ட்ஸ் குடுக்குறாரோ, அது புத்தியில ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. அப்போ வழி கிளியர் ஆயிடும். பிளாக் மைண்ட்ல தானே இருக்கு. அப்போ பாயிண்ட்ஸ் ரிப்பீட் பண்ண பண்ண என்ன ஆகும்? அந்த பிளாக்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் தெளிவா இருக்கும். வழி கிடைக்கும். முயற்சி வேகத்துல அங்கதன் போல இருக்கணும். மாயாவிடம் தோல்வி அடையக்கூடிய அங்கதன் ஆகாதீங்க. வெற்றி அடையக்கூடிய அங்கதன் ஆகங்க. நல்லது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை மூலம் பாலனை அடையக்கூடிய, உலகத்திற்கு பாலனை கொடுக்கக்கூடிய விஷ்ணு குலத்தின் உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, இயற்கையையும் மாற்றக்கூடிய புருஷோத்தம ஆத்மாக்களுக்கு, உலகத்தின் முன்பு காட்சியளிக்கக்கூடிய மூர்த்தியாக வெளிப்படக்கூடிய ஆத்மாக்களுக்கு, யோகி ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். வரதானம். சேவையில் இருந்து கொண்டே சம்பூர்ண தன்மையின் சமீபத்தை அனுபவம் செய்யக்கூடிய பிரம்மா தந்தையைப் போல் எக்ஸாம்பிள் ஆகுங்கள். அதாவது ஒரு உதாரணம் ஆகுங்கள். எப்படி பிரம்மா பாபா சேவையில் இருந்தாலும் செய்திகளை கேட்டாலும் ஏகாந்தவாசி ஆகிவிட்டார். 1 மணி நேர செய்தியையும் 5 நிமிடத்தில் சாரத்தை புரிந்து கொண்டு குழந்தைகளை மகிழ்வித்து உள்நோக்கு முகமுடையவராகி ஏகாந்தவாசி நிலையை அனுபவம் செய்ய வைத்தார். அதேபோல் தந்தையை பின்பற்றுங்கள். பிரம்மா பாபா ஒருபோதும் நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. ஆனால் குழந்தைகளுக்கு முன்னால் ஒரு உதாரணமாக திகழ்ந்தார். அதேபோல் சமயத்திற்கேற்றாற்போல் இப்போது இந்த பயிற்சிதான் அவசியமாக இருக்கிறது. உள்ளபூர்வமான ஈடுபாடு இருந்தது என்றால் தானாகவே நேரம் கிடைக்கும். மேலும் அவர்களுக்கு ஒரு உதாரணமாகி விடுவீர்கள். ஸ்லோகன். ஒவ்வொரு கர்மத்திலும் கர்மம் மற்றும் யோகத்தின் அனுபவம்தான் கர்மயோகம் ஆகும். இன்றைய அவ்யக்த சமிகை. சதா நான் தந்தைக்கு சமம் ஆக வேண்டும் என்ற இதையே லட்சியமாக வையுங்கள். எப்படி பாபா லைட்டாக இருக்கிறாரோ அதேபோல் டபுள் லைட் ஆகுங்கள். பிறரை பார்த்தால் பலவீனமாகுவீர்கள். எனவே தந்தையை பாருங்கள், தந்தையை பின்பற்றுங்கள். ஏன்னா யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆகையால பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய பாபாவை பாருங்க. அப்போ வீக்காக மாட்டீங்க. பறக்கும் கலைக்கான உயர்ந்த சாதனம் ஒரே ஒரு வார்த்தைதான். அனைத்தும் உன்னுடையது என்பதாகும். என்னுடையது என்ற வார்த்தையை உன்னுடையது என்று மாற்றிவிடுங்கள். பாபா நான் உன்னுடையவன் என்றால் ஆத்மா லைட் ஆகும். மேலும் பாபா அனைத்தும் உன்னுடையது என்றால் அப்போது லேசாகி விடுவீர்கள். அதாவது வெயிட்லெஸ் ஆகி விடுவீர்கள். அதாவது பாபா நான் உன்னுடையவன் அப்படின்னு சொன்னால் நான் ஆத்மா ஆயிடுவேன், லைட் ஒளி ரூபம் ஆயிடுவேன். பாபா என்னுடையது எல்லாமே உன்னுடையதுன்னு சொல்லும் போது லேஸ் ஆயிடுவோம், வெயிட்லெஸ் ஆயிடுவோம். இப்படி எப்போவுமே டபுள் லைட்டாக இருங்கள் அப்படின்றார். ஓம் சாந்தி. என் நினைவில்
கண